நிதியமைச்சர் மரியா வில்சன் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நானே சாட்சி பார்த்தேன், நானும் பார்த்தேன். நீங்க பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமாக அவர் பேசிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு நடுப்புற உள்ள வந்து இதுக்கு நானே சாட்சி, இந்த எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ்லாம் சொல்றாங்க, இதுக்கு நானே சாட்சி சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒன்றும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற நின்று பேசின இடம் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் யார் நின்று என்ன வார்த்தை பேசினாலும் பேசக்கூடியவர்கள் தான் அதற்கு பொறுப்பாகிறார்கள். ஏன்னா அதில் வந்து வெளியில் பேசுறதுக்கு நம்ம போடுகின்ற வழக்கு வேற, சட்டமன்றத்தில் நின்று போடுறதுக்கு வழக்கு வேற. கொடுத்தேங்கிறதே மிகப்பெரிய ஒரு தவறு தான் அவர் பேசினதை நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தது நான். ஆனால் இந்த பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லிக்கிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம வந்து டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். இதில் அவர் பேசும்பொழுது, ஒவ்வொன்றாக பேசும்பொழுது, ஒரு சட்டமன்றம் நடக்கும்போது எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்வது போல எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு வக்கீல் வந்து ஒரு அட்வொகேட் சொல்றாங்க 100 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கின்றது அப்படின்னு வந்து ஒரு வக்கீல் சொல்றாங்க. எதுக்கு? போஸ்டிங் போறதுக்கு. அந்த புகார் சொன்ன வக்கீல கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் குற்றச்சாட்டு வருகிறது. ஒரு எம்எல்ஏ அங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர் அங்க இருக்கின்ற ஒப்பந்ததாரரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டுகிறார். மிரட்டப்பட்ட அமைச்சர் அப்படியே தான் இருக்கார். யார் மிரட்டப்பட்டாரோ அவரை கட்சியை விட்டு தூக்கியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றாக நடக்கும்போது கடந்த 2 நாட்கள் நீங்களே பார்த்துருக்க முடியும். அவங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில என்ன நடந்துகிட்டு இருக்கின்றது. நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவ செல்வங்கள் மீது எந்த அளவுக்கு காவல்துறையின் மூலமாக அந்த அடக்குமுறையை கட்டவிழ்க்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இனி இடதுசாரிகள் போன்ற இந்த இயக்கங்கள்லாம் போராடாமல் இருப்பதற்கு ஒரு சர்க்குலரை அனுப்பிச்சுடுறாங்க. அதனாலதான் இடதுசாரியை சார்ந்திருக்கின்ற பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள்லாம் சொல்றது என்னன்னா, இந்த அரசாங்கத்தை நடத்துவது யார்? எங்களுடைய தயவில் இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை நடத்துறது சீஃப் செக்ரட்டரி நடத்துறாரா இல்லை இந்த அரசாங்கமே நடத்துறது எனக்கு தெரிஞ்சாக வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க. அடுத்தது நாங்கள் எங்க தலைவர் தான் பிரதமர் என்று அவங்க பேசுறாங்க. அது அவங்க தலைவர் சார்ந்து விருப்பம் சார்ந்து என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மாநில தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்றாங்க, இது என்னது ரசிகர் மன்ற மனப்பான்மையில பேசிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில் என்று அவங்க பேசுகிறார்கள். இப்படி அவங்களுடைய கூட்டணியில் சார்ந்திருக்கின்ற ஒரு சலசலப்பு நடக்கிற போது இது எப்படி டைவர்ட் பண்ணலாம், விவாதத்தை எப்படி திருப்பி விடலாம். ஏன்னா இப்ப நம்ம பொறுத்து ரொம்ப ஈஸியா இப்போ நண்பர் கேட்கிற மாதிரி சார் ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு கருத்து அவங்க மேல வைத்திருக்காரு சொல்றாங்க பாத்தீங்களா, இது எப்படி மடைமாற்றம் பண்ணலாம், உடனே ஈவினிங் டிபேட் எது போகும் என்பதை அவங்க முடிவு பண்றாங்க, நாம முடிவு பண்ணல. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மரியா வில்சன் பேசின அந்த பேச்சு எப்படி அனுமதிக்கப்பட்டது எனக்கு தெரியல. எப்படி அவை முன்னவர் அதை வந்து அது சார்ந்து எதுவும் பேசலன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி அதை அனுமதித்தார் எனக்கு தெரியல. அது ஏன் இன்னும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படவில்லை என்பது தெரியவில்லை. அவர் உரிய விளக்கத்தை கேட்டு மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருக்கு இருக்கின்றது. தேங்க்யூ.